செகண்ட் ஜெனரேஷன் சிஇஓ, அதாவது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், முதன்மை செயல் அலுவலராக மாறுவது எப்படி, அவர்களை மாற்றுவது எப்படி என்பதற்கான ஒரு உளவியல், நடத்தியல், செயலியல் விழிப்புணர்வு. நண்பர்களே, இந்த தொழிலதிபர்களுடைய கருத்தரங்கத்தில் நாங்கள் பங்கு பெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் சார்பாக இந்த ஒரு நிகழ்வை ஏற்படுத்திய அனைவருக்கும் நாங்கள் பாராட்டை தெரிவிக்கிறோம். பொதுவாக சிஇஓ என்பது ஒருவருடைய படிப்பு தகுதி அல்ல, செயல்திறன், செயல் தகுதி. ஒருவர் தான் பல்வேறு கட்டங்களில் பணியாற்றி பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து அதற்கு பின் முதன்மை செயல் அலுவலர் என்கின்ற சிஇஓவாக மாறுவது என்பது வேறு. பெற்றோர்கள் ஏற்கனவே உருவாக்கியுள்ள தொழில் நிறுவனத்தில், தொழிற்சாலையில் அல்லது நிறுவனங்களில் சிஇஓவாக பதவியேற்பது என்பது வேறு. அந்த சிஇஓ பதவியேற்கும் பொழுது அவர்களுக்கான உலகியல் சார்ந்த, தொழில் சார்ந்த, மனிதவியல் சார்ந்த பல்வேறு நடத்தைகளை சரியான முறையில் அவர்களுக்கு கன்சல்டன்சி கொடுப்பதன் மூலமாக மாற்ற முடியும். எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் பல்வேறு சிஇஓக்களை உருவாக்கியுள்ளது. இன்றும் பல சிஇஓக்களுக்கு பர்சனல் கன்சல்டண்ட்டாக சிஓ மென்டாரிங் ப்ரோக்ராமை செய்து வருகிறது. பெற்றோர்கள் என்பது அவர்களுடைய கிராஷிலிருந்து அவர்கள் வாழ்க்கையை துவங்கி இருப்பார்கள். அதாவது அடிமட்டத்திலிருந்து கீழ்மட்டத்திலிருந்து வாழ்க்கையை துவங்கி இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு பொருள் உற்பத்தி, சேவை உற்பத்தி, அதை சந்தைப்படுத்துதல் என்கிற மார்க்கெட்டிங், அதே மாதிரி ஹியூமன் இன்ட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய மனித இடைவினைகள், தொழிலாளர்களை கையாளுதல், அதேபோல் அலுவலர்களை, நிர்வாகத்தில் உள்ளவர்களை கையாளுதல் போன்ற அனைத்து விதிகளுமே, அனைத்து செயல்களுமே அவர்கள் படிப்படியாக கற்று வந்திருப்பார்கள். ஆனால் ஒரு புதிய சிஇஓவாக அந்த பெற்றோர்கள் உருவாக்கிய நிறுவனத்தில் இணைக்கக்கூடிய செகண்ட் ஜெனரேஷனுக்கு பல்வேறு விதமான உளவியல் சார்ந்த வழிகாட்டல் அவசியம் என்பதை தொழிலதிபர்களாக நீங்கள் புரிந்து கொண்டது உண்மையில் மகிழ்ச்சிக்குரியது. எங்களுடைய நிறுவனம் பல்வேறு சிஇஓக்களுக்கு பர்சனல் மென்டாரிங் ப்ரோக்ராமை செய்து வருகிறது என்ற விழிப்புணர்வை நாங்கள் உங்களுக்கு கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். முக்கியமாக ஒருவர் ஒரு நிறுவனத்தின் சிஇஓவாக செகண்ட் ஜெனரேஷனாக பணியாற்றும் பொழுது அதில் ஏற்கனவே உள்ளவர்கள் பல்வேறு கருத்துக்களை அவர்களுடைய மனதில் பதிவிடுவார்கள். பல நேரங்களில் குழப்பமான சூழ்நிலை ஏற்படும். அப்போ எந்த சூழ்நிலையில் எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வாறு நமக்கு போட்டியாக உள்ள நிறுவனங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற பல்வேறு செயல்நுட்பங்கள் அவசியம். ஒருவர் சிஇஓவாக மாறுகிறார் என்று சொன்னால் அவர் அவருடைய மனதில், அறிவில், செயலில் என்னென்ன முறையற்ற அல்லது செயலற்ற தன்மைகள் உள்ளன, அதை எவ்வாறு செயல் ஊக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் பல்வேறு என்றது போன்ற பல்வேறு ஆய்வுகளை செய்துதான் அதை மாற்றியமைக்க முடியும். முதல் தலைமுறையை உருவாக்கிய பெற்றோர்கள், அதாவது முதல் தலைமுறையாக தொழிற்சாலையை, நிறுவனத்தை உருவாக்கிய பெற்றோர்கள், அவர்கள் அந்த சூழ்நிலைக்கு, இப்போது உள்ள அந்த தொழிற்சாலையை உருவாக்குவதற்கு எந்த மாதிரியான செயல் அமைப்பை, அறிவு அமைப்பை தேடினார்கள், எப்படிப்பட்ட கன்சல்டண்ட்டை அவங்க அணுகினார்கள், எப்படியெல்லாம் பிறரிடத்தில் அறிவை பெற்றுக்கொள்ள அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்பது இன்றைய செகண்ட் ஜெனரேஷனுக்கு தெரிய வாய்ப்பில்லை. பல செகண்ட் ஜெனரேஷன் சிஇஓவாக உருமாறக்கூடியவர்கள் பல்வேறு சூழல்களில் அவர்கள் அறிவு சார்ந்த, நினைவு சார்ந்த, செயல் சார்ந்த சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்கள். அப்பொழுதுதான் அவங்களுக்கு செயல் அழுத்தம், நிர்பந்த அழுத்தம், தொழில் அழுத்தம், தொழிலாளர் அழுத்தம், நிதி அழுத்தம், அதேபோல் நிதி சமன்பாடு அழுத்தம், இவை மன அழுத்தத்தை உருவாக்கி வருகிறது. அந்த மன அழுத்தத்தை சமாளிக்க முடியாமல் பல்வேறு வழிகளில் தொழில் சார்ந்த இழப்புகள் ஏற்படுகிறது. இவற்றை கண்டறிந்த எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்
ஒரு தொழில் அதிபரினுடைய இரண்டாம் ஜெனரேஷன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு என்னென்ன மாதிரி அவருடைய ஸ்கிரிப்ட் உள்ளது. அந்த ஸ்கிரிப்டை நாங்கள் அவர்களோடு பயணித்து தான் அதை மாற்ற முடியும். அதேபோல் பெற்றோர்கள் என்ன அளவு தொழில் சார்ந்த ஒரு செக்மெண்ட்டை, ஒரு மார்க்கெட் ஷேரை உருவாக்கினார்களோ அதைவிட பன்மடங்கு அதிகமாக தன்னுடைய இரண்டாம் தலைமுறை செகண்ட் சிஇஓக்காக உள்ளவர்கள் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறது உண்மையில் வரவேற்கக்கூடியதுதான். அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு சூழலையும் கடந்து செல்லும் பொழுது பல்வேறு இடர்பாடுகளை கடைய வேண்டியுள்ளது அல்லது அவற்றை கடக்க வேண்டியுள்ளது. ஆகவே முதல்ல இந்த ஸ்கிரிப்ட்னு சொல்கிறோம். ஒரு தொழிற்சாலையை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒருவர் அந்த தொழிற்சாலை எப்படி பார்ப்பார்? அங்கே போய் வேலை சொன்னால் போதும், ஏற்கனவே இருக்கிறவங்க வருவாங்க, கஸ்டமர் வருவாங்க அப்படிங்கிறதான் வருவாங்க, அப்படிங்கிற எண்ணத்தில் தான் செயல்படுவார்கள். ஆனால் அதை தாண்டி பல்வேறு யுக்திகள் உள்ளன. அப்போ இதெல்லாம் அவர்கள் வெளியே சொல்ல முடியாது. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ அவர்களோடு பயணிக்கும் பொழுது தான் இதை வெளிப்படையாக சொல்வார்கள். அதற்கு முன்னாடி படிப்பு என்பது வேறு. நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது 100 to 100 மார்க் கூட எடுத்துருக்கலாம். இது சிலபஸ் சார்ந்தது, இது பாடத்திட்டம். ஆனால் ஒரு நிறுவனத்தை மாற்றுவதற்கு செயல் திட்டம் வேணும். அந்த செயல் திட்டத்திற்கு முன்னோடியாக இருப்பது அவர்களுடைய பர்சனல் ஸ்கிரிப்ட் என்று சொல்லக்கூடிய அவர்கள் சுயமாக தங்களுக்குள் வைத்துள்ள ஒரு செயல் விதி. இந்த செயல் விதி பல்வேறு வகையில் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பேர் படிக்கக்கூடிய புத்தகங்கள் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்யுங்கன்னு என்று சொல்ல வருகிறது. அப்போ பல பேர் தங்கள் பெற்றோருடைய பணத்தை முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும் என்று பல்வேறு வழிகளில் முதலீடு செய்து அதை இழந்து விடக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கிறோம். முதலீடு என்பது வேறு, அந்த தொழிற்சாலையை முதன்மை தன்மையில் தொழில் இயக்கத்தின் மூலமாக மாற்றுவது என்பது வேறு. ஆகவே முதலீடை தாண்டி அவர்கள் முதலாளியாக மாறுவதற்கு அந்த முதலை கையாளும் திறன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக விழிப்புணர்வு செய்கிறோம். ஆகவே நண்பர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒரு திறன் உள்ளது. அந்த திறனை முறைப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு சொல் தன்மை, பேச்சுத்தன்மை, பிறருக்கு புரிய வைக்கும் தன்மை, பிறரை புரிந்து கொள்ளும் தன்மை, பிறருக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதோடு அதற்கு கீழ் உள்ளவர்களிடத்தில் தன்னுடைய நோக்கத்தை செயலாக்கம் செய்வதற்காக விழிப்புணர்வு, வியாக்கியானப்படுத்தல், விளக்கிச் சொல்லும் தன்மை, இவை ஒன்றெல்லாம் இருக்க வேண்டும். அதேபோல் எந்த சூழ்நிலையிலும் அவமானப்படுவதை அவர்கள் வெறுக்கக்கூடாது. அதே மாதிரி அவர்கள் எங்கு சென்றாலும் பெற்றோருக்கு கிடைத்த மதிப்பு மரியாதை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து சென்று அங்கு கிடைக்காத பொழுது அதன் மேல் விரக்தி அடைந்து விடுகிறார்கள். இதுவும் தவறு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சிஇஓவுடைய ஸ்கிரிப்ட் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய செயல் சார்ந்த அன்கான்சியஸ் இன்ஃப்ளிக்ட், அன்கான்சியஸ் ஸ்கிரிப்டை நாங்கள் அவர்களோடு பயணித்து தான் அதை நாங்கள் கண்டறிந்து மாற்றுகிறோம். இந்த முதல் அமர்வில் ஒரு இன்டெகிரேட்டடான ஒரு உளவியல் சார்ந்த தகவலை நாங்கள் உங்களுக்கு அளிக்கிறோம். அதாவது ஒரு சிஇஓவாக உள்ளவர்களுடைய செயல்திறன், செயல்தன்மை, குடும்ப அமைப்பு, அதேபோல் அவங்களுடைய திருமணம் சார்ந்த பந்தங்கள், அதே மாதிரி அவங்களுடைய ஒவ்வொரு செயல்களை பற்றிய ஃபஸ்ட்டு செஷன் ஒரு இன்டெகிரேட்டட் செஷன் தான். செகண்ட் செஷன் தான் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஒரு இன்டெகிரேட்டாக ஒரு ஹியூமனுடைய 360 டிகிரி ஒரு ஓவர்வியூ இந்த ஃபஸ்ட்டு செஷனில் நம்ம பார்த்துக்கலாம். வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். காவல் தெய்வங்களாக உள்ள உங்களை நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் நம்மில் உயர் பாசம் வைத்திருப்பது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது. ஸோ அந்த வகையில் உங்களை நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இவர்கள்ட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது. உங்களுக்கானதல்ல, பாரம்பரியத்துக்காக. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கதையை பேசுகிறோம்னா அந்த கதை நாயகன் யார்?
அந்த கதை நாயகன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வி தான் அவருடைய வாழ்க்கையை மாட்டுது. அதுக்கு பேர் தான் ஸ்கிரிப்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்கள் ஸ்கிரிப்டை மாற்றுறது. ஸ்கிரிப்ட்னா உங்களை அறியாமையே நீங்கள் ஒரு கதை களத்தை வச்சுருப்பீங்க, அந்த கதை களத்தில் நடந்துட்டு இருப்பீங்க. அதை மாற்றினோம்னா நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு செயலிருந்து மாறுபடலாம். ஸ்கிரிப்ட்னு நான் சொன்னேன். ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் நம்மளை பற்றி ஒரு பிக்சர் வச்சுருப்பாங்க. அந்த பிக்சர் தான் வச்சுருப்பாங்க. ஸ்கிரிப்ட்னு நான் சொன்னேன். அல்லது வந்து சில விஷயங்களை வந்து தெரியாமையோடு செஞ்சுருக்கலாம். இப்போ வந்து சோசியல் இஷ்யூவாக மாறுதுன்னா ஒரு பிரச்சனை அது வந்து அந்த குடும்பத்து லெவலில் பாதிப்பு ஏற்படுத்தல, அது சமுதாயத்தினுடைய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தல, பிரச்சனையாக மாறுது. அப்போ என்னன்னா எனக்கு வந்து ஞாபகம் வந்துடும். ஞாபகம்லாம் திரும்பி பார்த்தா வச்சுக்கா அன்னைக்கு இவனால் தானே மாட்டேன்னு சொல்லி நேராக நான் அது என்ன பண்ணுன்னு தெரியாது. என் வாய் தான் பிரச்சனை. என்னடா பண்ண நீ பெரிய இவனாலும் சொல்லி நான் நேரம் சண்டை போட்டுருவேன். இதைத்தான் நாங்கள் வந்து அன்னோன் ஸ்கிரிப்டு, அன்கான்சியஸ் ஸ்கிரிப்ட் அண்ட் அன்ஐடென்டிஃபைடு ஸ்கிரிப்ட்னு சொல்கிறோம். இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை, செயலை, நடத்தையை, எண்ணத்தை, சிந்தனையை தூண்டிக்கொண்டிருக்கும். ஆனால் நம்மால் கண்டறிய முடியாது. நம்முடைய செயல்கள் பிறருக்கு இன்பமாக இருக்கலாம், அல்லது பிறருக்கு துன்பமாக இருக்கலாம், அல்லது நமக்கே கூட சில காலம் கழித்து தான் நம்முடைய நடத்தை ஏன் இப்படி இருக்கிறது என்ற கேள்வி கேட்டு நம்மை நாமே நொந்து கொள்ளலாம், அல்லது நெந்து கொண்டிருப்பார்கள். அப்போ அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை போக்கிற்கான நடத்தை பாதை, இன்னும் எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி சொல்லணும்னா அவர்களுடைய அறிவு பாதை, நாலேஜ் பாத் எப்படி இயங்குகிறது என்பதை கண்டறிந்து தான் மாற்ற முடியும். அப்போ ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய தற்போதைய சூழ்நிலைக்கேற்ப ஒரு கதை களத்தில் இயங்குகிறது, அல்லது வாழ்க்கை பாதையை தனக்கு ஏற்ப நடக்க வேண்டும் என்ற கற்பனையில் செயலற்று இயங்குகிறது. பெற்றோர்களே, ஒவ்வொரு குழந்தையாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் தனக்குள் ஒரு கதையை வைத்துக்கொண்டு வாழ்கின்றனர். அந்த கதையை இவர்கள் எழுதியிருக்கலாம், அல்லது மற்றவர்கள் எழுதியிருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் சமூகம் எழுதியிருக்கலாம். இந்த தன்னுடைய கதையை தான் அறியாமல் தனக்கு உணர்வுபூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக இன்பத்தை அழிக்கக்கூடிய செயல்களில் மட்டுமே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அந்த இன்பத்தை நோக்கி தன்னுடைய கதையை நகர்த்தி கொண்டிருப்பார்கள். ஆகவே இவர்களுடைய அந்த உணர்ச்சி சார்ந்த, இன்பம் சார்ந்தது எதிர்கால உலகத்துக்கு மிஸ்மேட்சாக இருக்கும், எதிர்கால உலகத்துக்கு எதிராக இருக்கும். ஆகவே இவற்றினுடைய மனதுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் பல்வேறு வகையான கற்பனை சார்ந்த கதை இயக்கங்களை மாற்றி அமைப்பதன் மூலமாக அவர்களை வெற்றியாளராக மாற்ற முடியும். அதுதான் எம்எஸ்கே என்கின்ற மைண்ட் செட் நாலேஜ் தெரபியூட்டிக் ஸ்கிரிப்ட் அனாலிசிஸ் என்று சொல்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கும் கோவையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் போற்றுவதற்குரிய ஐயா முயலின் ஐயா அவர்களை அன்போடு வருகிற வரவேற்கின்றேன். ஸ்கிரிப்ட், ஒவ்வொரு மனிதனும் தனக்கென்று ஒரு கதை சூழலை தனக்கு தெரியாமலேயே ஏற்படுத்தி கொண்டு அந்த கதை சூழலில் கதை வடிவமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வாழ்க்கை கதை அமைப்பை ரீஸ்கிரிப்ட் என்று சொல்லக்கூடிய திருத்தத்தின் மூலமாக மாற்றுவதுதான் எங்களுடைய எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் என்கின்ற மனப்பதிசார் அறிவினுடைய சிறப்பு செயல்தன்மையாக உள்ளது. இது தனி மனிதனுக்கும் நிறுவனங்களுக்கும் உண்டான சிறப்பு ஸ்கிரிப்ட் அனாலிசிஸ், ஸ்கிரிப்ட் ரீஅனாலிசிஸ், ஸ்கிரிப்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் போன்ற பல்வேறு உளவியல் சார்ந்த நடத்தை முறைகளை நாங்கள் உலகளாவிய முறையில் பணியாற்றி செய்து வருகிறோம். ஸ்கிரிப்ட்னு சொல்லக்கூடியது கதை எப்படி இருக்க வேண்டும். இந்த ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்றீங்க, இந்த ப்ரோக்ராம் பேரு மைண்ட் செட் நாலேஜ். உங்களுடைய மைண்ட்ல என்ன வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத இன்னைக்கு திரும்பி ரீகன்சிடர் பண்ணி இன்னையிலிருந்து உங்களுடைய அந்த கதை களத்தை மாத்தினீங்களா நீங்க சாதனை மனிதராக மாற முடியும். அப்போ உங்களுடைய ஸ்கிரிப்ட்னு சொல்லக்கூடிய மனசுல ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருப்போம். என்ன ஸ்கிரிப்ட்? நம்மளை அறியாமையே நம்ம வந்து ஏதாவது ஒரு கதாநாயகனோடு வாழ்ந்து கொண்டிருப்போம், அல்லது ஏதாவது ஒரு நபரோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். அதை விட்டு போட்டு உங்களை நீங்கள் வாழக்கூடிய மனிதராக மாறினீங்கன்னா நிச்சயமாக சாதனையாளராக மாற முடியும். அதாவது ஸ்கிரிப்ட் அப்படின்னா நிகழ்வுடைய எழுத்து வடிவம். பெரும்பாலானவர்கள் ஏதாவது ஒரு காட்சி அமைப்பை பார்த்து அந்த நினைவில் வாழ்கிறார்கள். அந்த நினைவு இவர்களுக்கு செயலாக மாறுவதில்லை,
அதற்கு பதிலாக இன்பமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய ஸ்கிரிப்ட் என்று சொல்லக்கூடிய அவர்கள் இயங்கும் விதத்தை கண்டறிந்து அதில் என்ன மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதை ஆய்வு செய்து அதை நடைமுறைப்படுத்துகிறது. இது நிறுவனத்துக்கு மட்டுமல்ல, தனி மனிதனுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் இந்த சிறப்பு உளவியல் சேவையை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மைண்ட் செட் நாலேஜ் தியரி என்ற மனப்பதிவுசார் அறிவு என்ற கோட்பாட்டில் செய்து வருகிறது. தான் பார்க்கக்கூடிய ஒளிப்படங்களை, அதாவது திரைப்படமாக இருக்கலாம் அல்லது குறும்படமாக இருக்கலாம், இவற்றில் எது நிகழ்கிறதோ அதை ரசித்து கொண்டிருக்கிறோம். அந்த ரசிப்பை உருவாக்குவதற்குத்தான் அந்த ஒளிப்படம் என்கின்ற திரைப்படத்தையோ அல்லது குறும்படத்தையோ உருவாக்கக்கூடிய இயக்குநர்கள் பல்வேறு விதமான நிகழ்வுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற எழுத்து வடிவ நடைமுறையை செயலாக்குவதற்காக முன்கூட்டியே தயாரித்து அதன் அடிப்படையில் அதை இயக்குகிறார்கள். இப்போ நாங்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம். நம்மளுடைய ஸ்கிரிப்ட் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு எழுத்து வடிவம் இருக்கிறதா? இல்லை. நாம் யாரோ ஒருவருடைய காட்சி அமைப்பை, ஒளிப்படத்தை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய அறிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை எவ்வாறு இருக்கிறது, எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கு தான் இந்த மைண்ட் செட் நாலேஜ் ஸ்கிரிப்ட் அனாலிசிஸ் என்று சொல்கிறோம். பலர் தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு மாற்றிக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், ஏதோ ஒரு நிகழ்வை வைத்து அந்த நிகழ்வின் அடிப்படையில் நினைவில் வாழ்கிறார்கள், செயலில் வாழ்வதில்லை. இன்றைய தினம் படிப்பு பெறுவதாக இருக்கட்டும், பணம் பெறுவதாக இருக்கட்டும், இவற்றிற்குண்டான செயல்முறை, நடத்தை, சீர்திருத்தத்தை, சீர்பாட்டை மறு உருவாக்கம் செய்யாமல் வெற்றியடைய முடியாது என்பதை அல்லது தொழில்துறையில் உள்ளவர்களும் புரிந்து கொண்டு வருகிறார்கள் என்ற நிஜ உண்மையைத்தான் உங்களுக்கு நாங்கள் இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் வெளிப்படுத்துகிறோம். ஆகவே ஒரு மனிதனுடைய அந்த ஸ்கிரிப்டை அதாவது ஒரு மார்க் கேள்வி ஒரு வரி விடை என்ற மாதிரி சொல்ல முடியாது. நாங்கள் ஒருத்தருடைய ஸ்கிரிப்டை ஒவ்வொரு 3 மாதமும் ஆய்வு செய்கிறோம். ஒரு மனிதனுடைய நடத்தை எவ்வாறு இயங்குகிறது, அவருடைய மனப்பதிவில் எவ்வாறு அது தூண்டலாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்டறிவதற்கு 12 லெவல்ஸ், 12 கட்டங்கள் உள்ளன. அதாவது ஒவ்வொரு 3 மாதமும் அவர்களோடு நாங்கள் உளவியல் ரீதியாக பயணிக்கிறோம். அவர்களுடைய ஒவ்வொரு நாள் நடைமுறை, நடத்தை, எதிர்பாடுகள், இடர்பாடுகள், எதிர்பார்ப்புகள், எதிர்ப்புகள் இவற்றை பகுப்பாய்வு செய்து அவற்றை மறு ஆய்வு முறையில் மறு சீர்திருத்தம் செய்து அவர்களை நாங்கள் வழிப்படுத்துகிறோம். இது தனி மனிதனாக இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி. இன்றைய தினம் எல்லாத்திற்கும் ஆசை இருக்கிறது. அதாவது பணத்தை பெற வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்பதற்கான ஆசை இருக்கிறது. ஆனால் அந்த ஆசையை செயல் வடிவமாக்குவதற்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தியரி. இது ஒவ்வொரு மனிதனுடைய தனி இயல்புகளையும் அவர்கள் அறியாமல் அவர்களுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் செயல்களையும் முறையாக கண்டு மாற்றுவது தான். அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்வது அறிவை மாற்ற 1000 நாட்கள். பெரும்பாலானவர்கள் தங்களுடைய கற்பனையை மட்டுமே அவர்கள் திட்டமிடுகிறார்களே தவிர நிஜ உலகத்துக்கு தேவையான நிஜ உலகம் எவ்வாறு எதிர்பார்க்கிறது என்பதற்கான செயல் திட்டத்தை போட தெரியாது. காரணம், இந்த உலகத்தை இவர்கள் பார்க்கிறார்கள். அதனால தான் பெருநிறுவனங்கள் தங்களுடைய எதிர்கால பொருளாதார சூழலை அதிகப்படுத்த, அதே போல் அவர்களுடைய உற்பத்தி சார்ந்த சேவை சார்ந்த பரப்பளவை அதிகரிக்க எக்ஸ்பர்ட்டுடைய கன்சல்டன்சி வைத்துக்கொள்கிறது. ஒவ்வொருவரும் தொழில் சார்ந்த முறையில், அதாவது தன்னுடைய தொழிலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற திட்டத்தோடு அவர்களை அறியாமல் மனதில் வைத்திருக்கும்
அந்த அன்கான்ஷியஸ் ஸ்கிரிப்ட் என்பதை இணைத்து செயல்படுத்துவார்கள். ஆனால் அந்த இணைப்பு அவர்களுக்கு தெரியாது. பெரும்பாலான வியாபாரங்கள் ஒரு தலைமுறையை தாண்டுவதில்லை. அதாவது ஒரு 20 வயதில் தொழிலை துவக்குகிறார் என்று சொன்னால் அது 40 வயதில் முடிந்து விடுகிறது. பலர் 40 வயதில் துவங்கிய தொழில் 60 வயதில் முடிந்து விடுகிறது. பெரும்பாலும் ஒரு தலைமுறையோரம் முடிந்து விடுகிறது. அடுத்த தலைமுறையை அது தாண்டி கடந்து செல்வதில்லை. அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஃபினான்ஷியல் என்று கூடிய அதாவது நிதி சார்ந்த முறையில் எவ்வாறு இயங்குவது, தொழில் சார்ந்த முறையில் எவ்வாறு இயங்குவது, குடும்பம் சார்ந்த முறையில் எவ்வாறு இயங்குவது, அதேபோல் சேவை சார்ந்த முறையில் இயங்குவது, ஒருவருக்கும் உள்ள இடை தொடர்பை எவ்வாறு வார்த்தைகள் மூலம் நெறிப்படுத்துவது, முறைப்படுத்துவது அல்லது அதை நீடிக்க வைப்பது போன்ற பல்வேறு உளவியல் சார்ந்த செயல் ஆய்வுகளை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் செய்து வருகிறது. அதேபோல் திருமண வாழ்க்கையும் அப்படித்தான். ஒரு திருமணத்துக்கு முன் ஒருவர் திருமணத்தை பற்றி கற்பனையாக செய்து வைத்திருந்தது அல்லது கற்பனையாக இவர்கள் நினைவில் வைத்திருந்தது நிஜ வாழ்க்கையில் மாறுபடும். அதேபோல் ஒரு சிலர் தன்னுடைய திருமண வாழ்க்கையை பற்றி கூறிய கருத்துக்கள் அல்லது துன்பங்கள், இன்பங்கள், இதை மனதில் இவர்கள் உள்வாங்கிக் கொண்டு இந்த இன்ப துன்ப அடிப்படையில் இவர்களுடைய திருமண வாழ்க்கையை மதிப்பீடு செய்யும் பொழுது அவையும் மாறுபட்டிருக்கும். அப்போ இவர்களுக்குள் சுய விரக்தி ஏற்பட்டுவிடும். ஆகவே எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியூட்டிக் கன்சல்டன்சி மூலமாக ஒரு பெண் அல்லது ஆண் திருமண வாழ்க்கையை எதிர்கொள்ளும் பொழுது அந்த திருமணம் சார்ந்த அவருடைய ஸ்கிரிப்டை பகுப்பாய்வு செய்து அதன் மூலம் அவர்கள் வைத்துள்ள எண்ணங்களை மறுசீரமைத்து அந்த திருமணத்துக்கு தயாராக்குகிறோம். அதேபோல் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதே முறையில்தான் இந்த செயல் அமைப்பை மாற்றி அமைக்கிறோம். திருமணத்துக்கு பின் பலர் தங்களுடைய வாழ்க்கை துணை சரியில்லை அல்லது பொருத்தமில்லை அல்லது சரியான தொடர்பில்லை என்பதாக கூட சொல்லுவார்கள். அதற்கு யார் காரணம் என்பதை யார் வருகிறார்களோ அவர்கள் மூலமாகவே கண்டறிந்து அவர்களுடைய திருமண வாழ்க்கையை இணைத்து வைக்கும் சிறப்பு மேரேஜ் ஃபிட்னஸ் தெரப்பியும் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் செய்து வருகிறது. இன்னும் சரியாக சொல்லப்போனால் ஒவ்வொருவரும் குழந்தை வளர்ப்பதிலும் கூட தங்களுடைய குழந்தை பருவத்தில் தனக்கு கிடைக்காதது குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த குழந்தைகளுடைய உழைப்பு, தேடும் தன்மை இவற்றை குறைத்து விடுகிறார்கள். இதனுடைய விளைவு அந்த குழந்தை எது கேட்டாலும் கிடைக்கும், இதேபோல் எப்பவும் கிடைக்கும் என்று நினைத்து ஏமாந்து விடுகிறது. பல நேரங்களில் தான் விரும்பியதை பெற்றோர்கள் ஏற்கனவே செய்தது போல் செய்யவில்லை என்று சொன்னால் பெற்றோர்கள் மீது விரக்தி ஏற்பட்டு தான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற விரக்தி நிலையை தன்னைத்தானே அழித்து கொள்ளும் சூழ்நிலைக்கும் கூட குழந்தைகள் சென்று விடுகிறது. ஆகவே பொருளாதார சூழ்நிலை என்பது அது ஒவ்வொரு பருவத்திற்கேற்ப மாறக்கூடியது. அப்போ பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய நிறுவனத்தை எவ்வாறு பொருளாதார ரீதியாக, நிதி ரீதியாக கண்காணித்து செய்து அவர்களுடைய தேவையை முறைப்படுத்த வேண்டும் என்ற செயல் உண்மையை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய பிஸ்னஸ் பிராண்டிங் கன்சல்டன்சி, அதேபோல் பிஸ்னஸ் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் பிடிஎஸ் என்பதை வைத்துள்ளோம். பிஸ்னஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட், அதேபோல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சிஸ்டம் பிடிஎஸ், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சிஸ்டம், எம்டிஎஸ் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் சிஸ்டம் போன்ற சிறப்பு வழிகாட்டல் மற்றும் பகுப்பாய்வை உருவாக்கியுள்ளோம். இன்னும் சொல்லப்போனால் இன்றைய நிறுவனங்கள் தங்களுடைய பணியாளர்களை தங்களுடைய பணிக்கேற்ப பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற நோக்கில் பழங்கால முறையை பின்பற்றுகிறது. அந்த முறையில் அந்த பணியாளர்களுக்கு ஒரு பவர் பாயிண்டில் ஏதாவது ஒரு காட்சி வடிவத்தை திரையிட்டுவிட்டு அவர்களுக்கு கேம் ஷோ போன்ற இந்த விளையாட்டுகளை நடத்திவிட்டால் இந்த ட்ரைனிங் அவர்கள் கன்வர்ஷன் பண்ணி தன்னுடைய பணியில் அவர்கள் செயல்படுத்துவார்கள் என்று தவறாக கருதி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் திரைப்படம் பார்த்தாலும் யாரும் நடிகராக மாறுவதில்லை, தன்னை நடிகராக உயர்த்தி கொள்வதில்லை, அவர்கள் ரசிகராகத்தான் இருப்பார்கள். அப்படி ஒரு தியரியை, ஒரு கோட்பாட்டை அவர்கள் கற்றுக்கொண்டு அதை செயலாக்கம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தால் பெரும்பாலும் அப்படிப்பட்ட திறன் உள்ளவர்கள் வேலைக்கு வரமாட்டார்கள். ஆகவே இன்றைய நிறுவனங்கள் இந்த விதத்தில்தான் அவர்களுக்கு ட்ரைனிங் என்று சொல்லக்கூடிய பயிற்சி அளித்து வருகிறது. எந்த வகையில் இந்த பயிற்சிகள் உங்களுக்கு
அவர்களுக்கு உபயோகமாக உள்ளது என்று கேட்டால் பெரும்பாலான பங்கெடுப்பவர்கள் இன்று ஜாலியாக இருந்தது, இன்று பொழுது போனதே தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். அதேபோல் இன்றைக்கு யாரை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் என்று சொல்கிறார்கள். ஸ்ட்ரெஸ் என்பதை எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படும் கல்வி குறைபாடு அல்லது கல்வி சார்ந்த பற்றாக்குறை, பொருளாதார பற்றாக்குறை, பொருளாதார நெருக்கடி, உளவியல் சார்ந்த ஆரோக்கியம் அல்லது உளவியல் சார்ந்த நெருக்கடி, சமூக ரீதியான நிர்பந்தம் அல்லது சமூக நெருக்கடி இவற்றை பொறுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் மனதில் பல்வேறு நிலை குறைபாடுகள், அழுத்தங்கள் ஏற்படுகிறது. இவற்றை கண்டறிந்துதான் நாங்கள் மாற்ற முடியும். இந்த கல்வி, பொருளாதார, சமூக உளவியல் ஆரோக்கியத்தில் ஏற்படும் அழுத்தம்தான் அவர்களுக்கு முதலில் அழுத்தமாக ஏற்படுகிறது, அதாவது வாழ்வியல் அழுத்தமாக மாறுகிறது. பின்பு அது செயலியல் அழுத்தமாக மாறுகிறது. அது படபடப்பு, கோபம், தூக்கமின்மை, வெறுப்பு இவை போன்றதாக கன்வர்ஷன் ஆகிவிட்டு பின்னாளில் அது ஆங்ஸைட்டி என்ற படபடப்பு, மனச்சோர்வாக மாறிவிடுகிறது. இது தொடர்ந்து அவர்களுக்கு நீடிக்கும் பொழுது டிசார்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு செயலை தாழ்த்தி செய்தல் அல்லது ஒரு செயலை காலம் தாழ்த்தி நிறைவேற்றுதல் அல்லது எந்த செயலுக்கும் விருப்பமில்லாமல் பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வது போன்ற டிசார்டர் ஏற்பட்டு பின் இறுதியில் டிசீஸ் என்றக்கூடிய நோயாக மாற்றம் பெறுகிறது. இந்த நோய்க்குத்தான் ட்ரீட்மெண்ட் எடுப்பார்களே தவிர இந்த நோய்க்கு மூல காரணமான, அழுத்தத்துக்கு மூல காரணமான கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் ஆரோக்கியம் இவற்றில் உள்ள குறைபாடு அல்லது நிறைபாடுகளை முறைப்படுத்தும் ஆய்வை செய்வதில்லை. இதற்காகத்தான் எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரெஸ் கிளினிக் என்பதை உருவாக்கியுள்ளது. இதன் மூலமாக அவர்களுடைய மன அழுத்தத்தினுடைய அளவு, மன அழுத்தம் எவ்வாறு பாதிப்பை உண்டாக்குகிறது, அதற்கு எவ்வாறு இவர்கள் வினைபுரிய வேண்டும், செயல்புரிய வேண்டும் என்பதற்கான எமோஷனல் பிரிஸ்கிரிப்ஷன், பிஹேவியரல் பிரிஸ்கிரிப்ஷன் இது போன்ற பல்வேறு விதமான நடத்தை சார்ந்த செயல்முறைகளை அவர்களுக்கு செய்ய மேலாண்மை செய்து கொடுக்கிறது. ஆகவே ஒரு தனி மனிதனுடைய அல்லது தொழிற்சாலையினுடைய நடத்தைகளை கண்டுணர்ந்து மாற்றினால் மட்டுமே அவர்களால் வெற்றியாளராக மாற முடியும். அதேபோல் இன்றைய தினம் அனைவரும் படித்தவர்கள்தான். ஆனால் அந்த படிப்பு என்பது சிலபஸ் தானே தவிர அந்த சிலபஸ் என்பது அது ஒரு பாடத்திட்டம். அந்த பாடத்திட்டம் துறை சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளித்தால் இவர்கள் முழுமையாக அந்த பாடத்தை படித்து முடித்ததாக கணக்கில் கொள்ளப்படுகிறது. ஆனால் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடைவினையாக எவ்வாறு செயலாற்ற வேண்டும், எவ்வாறு பேச்சு வழக்கில் பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு பேச்சை புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ளுவார் எவ்வாறு பேசுவது, செயலை எவ்வாறு உருவாக்க வேண்டும், அந்த செயலை எவ்வாறு அவர்களுடைய மனதில் பதிய வைத்து அதை செயல்முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கல்வி ஒரு சிலபஸ் சொல்லிக் கொடுக்காது. அதற்குத்தான் எங்களை போன்ற நிறுவனங்கள் அந்த தொழில் சார்ந்த அல்லது தனி மனிதன் சார்ந்த பேச்சு, சொல், செயல், எண்ணம், சிந்தனை இவற்றில் மாறுபாடுகளை கண்டறிந்து இவர்களுடைய வாழ்க்கையின் தேவை, வாழ்க்கையின் இலக்கு இவற்றிற்கேற்ப மாற்றியமைக்கிறது. ஆகவே ஸ்கிரிப்ட் என்பது ஒரு மனிதனுடைய அன்கான்சியஸ் என்று சொல்லக்கூடிய நினைவிலி மனத்தில் அவர்களால் பாதிப்பின் அடிப்படையில், விருப்பத்தின் அடிப்படையில் அவர்கள் அறியாமல் வைத்திருக்கும் ஒரு செயல் திட்டம்தான். இந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் அவர் நடந்து கொள்வார்கள். அதில் பல நேரங்களில் பாதிப்பாகவும் இருக்கும், சாதிப்பாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பின் அவர்கள் சாதித்தது அவர்களால் சாதிக்க முடியாமல் போய்விடும். இந்த ஸ்கிரிப்ட் அனாலிசிஸ் தான் எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் தனி மனிதனுக்கும் நிறுவனங்களுக்கும் செய்து வருகிறது. அதேபோல் ஒரு சிலருக்கு பல்வேறு விதமான உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவது கூட இந்த உலகத்துக்கு ஏற்ப இவர்கள் செயல்புரிய முடியாததற்கு காரணம் அல்லது உலகம் எதிர்பார்க்கிற மாதிரி இவர்களால் அந்த செயல்நிலையில் செல்ல முடியாதான் பல்வேறு காரணங்களாக இருக்கிறது. ஆகவே இந்த உளவியல் விழிப்புணர்வாவில் உங்களுடைய வாழ்க்கை சூழலில் எவ்வாறு எதை அடைய வேண்டும் நினைக்கிறீர்கள், அதற்கான உங்களுக்குள் இருக்கும் அன்கான்சியஸ் நினைவிலியில் உள்ள பாதிப்பு சார்ந்த திட்டம் என்ன என்பதை கண்டறிந்து மாற்றுகிறோம். இதுக்கு தான் நாங்கள் ஒவ்வொரு 3 மாதமும் உங்களோடு பயணித்து பல்வேறு நிலைகளில் உங்களுடைய கருத்து, செயலாக்கம், நடத்தை என்ன என்பதை கண்டறிந்து மாற்றுகிறோம். இப்போ எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் CEO ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் என்பதை உருவாக்கியுள்ளது. அதாவது CEOவாக தன்னுடைய 2ஆம் தலைமுறையை முன்னேற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்லது 2ஆம் தலையை முன்னேற்றுவதற்காக பதவி பிரமாணத்தை செய்து கொடுப்பவர்கள் பலர் CEOவாக பதவி அடிப்படையில் இருந்தாலும் செயல் அடிப்படையில் அப்படி இருப்பதில்லை. அதனால் பல்வேறு நிதி நெருக்கடிகள், நிதி சார்ந்த இழப்புகள் ஏற்படுகிறது.
இன்றைய தினம் பலருக்கு இலகுவாக சம்பாதிக்கும் வழிகள் என்ன என்பதை தேடுகிறார்கள். ஆனால் சம்பாதிப்பது என்பது இலகுவான வழி என்று வெளியே சொல்லப்படுகிறது. ஆனால் சம்பாதிப்பவர்கள் தான் தெரியும் அது எவ்வளவுப்பட்ட நுணுக்கங்களை உள்ளடக்கியது. ஒரு மார்க்கெட்டிங் செய்ய வேண்டிய ஒரு ப்ராடக்ட் அல்லது ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டிங் செய்யணும், அது உற்பத்தி செய்யணும், அது மக்கள் மத்தியில் நிலைபெறுத்த வைக்கணும், அந்த கஸ்டமரை உருவாக்க வேண்டும். அந்த கஸ்டமர்கள் மீண்டும் இந்த ப்ராடக்ட் தான் அல்லது இந்த சேவை தான் வேண்டும் என்று திரும்ப வரக்கூடிய அளவில் அவர்களை உருவாக்க வேண்டியது இருக்கிறது. இதையெல்லாம் அந்த புதிய சிஇஓவாக உள்ளவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு அதாவது இரண்டாம் தலைமை சிஇஓவை பொறுத்தளவு அவர்கள் அப்பா அம்மா சம்பாதித்தவை அதன் அடிப்படையில் அவர்கள் ஒரு பிளாட்ஃபார்மை கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் அடிப்படையில் தான் அவர்கள் இயங்குவார்கள். ஆனால் அந்த பிளாட்ஃபார்மை அந்த பெற்றோர் உருவாக்குவதற்கான செயல் திட்டங்களை எடுத்து சொன்னாலும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை, நிராகரிக்கின்றனர். அப்போ என்ன ஆகும்னா அவ்வளவு தூரம் அவர்கள் கட்டி காப்பாற்றி அந்த உருவாக்கி அந்த தொழில் பல இடங்களில் மிகப்பெரிய சீரழிவை சந்தித்து வருகிறது. உதாரணமாக திருப்பூராக இருக்கலாம், கோவையாக இருக்கலாம், சென்னையாக இருக்கலாம். இவற்றில் பல்வேறு ஆரம்ப காலத்தில் இருந்த நிறுவனங்கள் எல்லாம் இன்று அடையாமல் இல்லாமல் போய்விட்டன, அடையாளத்தை இழந்து விடுகின்றன. அதற்கு காரணம் அந்த இரண்டாம் தலைமுறையினால் இந்த உலகத்துக்கேற்ப செயல்பாட்டை மாற்றி அமைக்க முடியாமல் தான் எப்படி இருந்தார்களோ அதன் அடிப்படையில் அவர்கள் இந்த புதிய உலகத்தை பார்ப்பதுதான் பல்வேறு சிக்கலுக்கு உண்டாகிறது. உண்மையில் ஒரு சில நிறுவனங்கள் மட்டுமே எங்களை போன்ற நிறுவனத்தை அணுகி அந்த இரண்டாம் தலைமுறைக்கான சிஇஓ ஸ்டார்ட் அப் நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறது. இதுவும் ஒவ்வொரு 3 மாதமும் அதனுடைய செயல் திட்டங்களை மாற்றி அமைக்கிறோம். அவர்களுடைய செயலில் உள்ள பல்வேறு சீரமைப்புகளை அவர்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு செய்து அதன் நிலையை அதை பின்தொடர வைக்கிறோம். அதாவது இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்ன சொல்லணும்னால், இந்த உலகம் பல்வேறு விதமான புதிய கண்டுபிடிப்பை செய்து உள்ளது. அது லேட்டஸ்ட்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு இருக்கிறது என்றால், அப்போ இயற்கை நுண்ணறிவு மனித இன்டெலிஜென்சி ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? இதைத்தான் எங்களுடைய நிறுவனம் கண்டறிந்து எங்களுடைய நிறுவனம் ஒவ்வொரு சிஇஓவுக்கும் அல்லது மாணவர்களாக இருக்கலாம் அல்லது பெற்றோர்களாக இருக்கலாம், கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம், அவருடைய ஹியூமன் இன்டெலிஜென்சியை அதிகப்படுத்தி இந்த சூழ்நிலையில் எவ்வாறு மனிதர்களை கையாள வேண்டும், மனிதனுடைய பிரச்சனையை எவ்வாறு அவர்கள் அணுக வேண்டும் போன்ற பல்வேறு விதமான உளவியல் வழிகாட்டலை ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறது. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது நிறுவனமாக இருந்தாலும் சரி, தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி. ஆகவே பல்வேறு உலக மாற்றத்திற்கேற்ப அறிவு சார்ந்த செயல் சார்ந்த மாற்றங்களில் பின்னடைவுகளை கண்டறிந்து மாற்றுவதுதான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய சிறப்பு சேவையாக உள்ளது. அந்த சேவைக்கு ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் தயார் செய்வது, அதில் உள்ள அவர்களுடைய முரண்பாடுகள் இவற்றை சமன்பாடுகளாக மாற்றுவது, இதற்கு தான் அந்த ஸ்கிரிப்ட் அனாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய அறியாமல் அவர்கள் மனதில் இருக்கும் அறிவு பாதை, செயல் பாதை, நடத்தை பாதை, சிந்தனை பாதை போன்ற அந்த பாதையினுடைய அமைப்பை வழியை கண்டறிந்து மாற்றுகிறோம். இந்த அன்கான்ஷியஸ் ஸ்கிரிப்டை தான் தலைவிதி என்று சொல்வார்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அறிவு விதி, மன விதி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எல்லாமே இயற்கை இயற்கை என்று சொல்கிறார்கள். எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி ஒரு சின்ன எளிய உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறோம். அதாவது கடலில் எவ்வளோ பெரிய கப்பல் செல்கிறது, ஆனால் மூழ்குவதில்லை. ஆனால் ஒரு சின்ன கல்லையோ இரும்பையோ தூக்கி கடலில் போட்டுவிட்டால் மூழ்கி விடுகிறது. அப்படின்னா இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், இதுதான் இயற்கை விதி. அதாவது போட் அண்ட் போல்ட் எம்எஸ்கே தியரின்னு சொல்கிறோம். அதாவது போல்ட் ரெண்டுமே இரும்பினால் செய்யப்பட்டது. ஒன்று மிதக்கிறது, ஒன்று உள்ளே செல்லிவிடுகிறது. அப்போ மிதக்கக்கூடிய ஒன்று மிதவி விதி அடிப்படையில் அது தயாரிக்கப்பட்டுள்ளது. அதே போல தான் ஒவ்வொரு மனிதனும் அந்த தனக்கு ஏற்பட்ட பல்வேறு பாதிப்பு, உளவியல் ரீதியாக 70% பாதிப்புகள் அனைத்துமே இளமை காலத்தில் ஏற்பட்டதனுடைய வெளிப்படையான வெளிநடத்தை தான் 40 வயதில் அது பிரதிபலிக்கிறது என்று சொல்கிறோம். அதாவது ஒரு குழந்தை 70% அவருடைய குழந்தை பருவ வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்பின் அடிப்படையிலேயே தன்னுடைய கருத்தை உருவாக்கி கொள்கிறது. அந்த கருத்தை செயல்படுத்துவதற்கு அன்கான்சியஸ் ஸ்கிரிப்டாக அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆனால் அது அந்த குழந்தையாக்கு தெரியாது, அல்லது அந்த குழந்தை பெரியவர்களாகி 40 வயதிலும் அது புரியாது. அதைத்தான் நாங்கள் கண்டறிகிறோம். அப்போ பெற்றோர்களுக்கு தோணலாம், அப்போ ஒரு குழந்தை பாதிப்பின் அடிப்படையில் தான் 40 வயதில் தன்னுடைய நடத்தையை பிரதிபலிக்க சொன்னால், அந்த குழந்தையை பாதிக்காத அடிப்படையில் அந்த குழந்தைகளுக்கு எல்லா வசதியும் ஏற்படுத்தி விட்டால்
கொடுத்தால் அந்த குழந்தை பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அல்லவா என்று பெற்றோர்கள் கேட்கலாம். ஆனால் உண்மையில் என்னவென்றால் அந்த பாதிப்பு எவ்வளவு ஒரு மிகப்பெரிய பின்விளைவு ஏற்படுத்துகிறதோ அதே மாதிரி அந்த குழந்தை இயற்கைக்கு ஏற்ப நடந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது வசதிகளில் மட்டுமே அது வாழ வைக்கும் பொழுது, அதாவது ஒரு மீன் தொட்டியில் வளர்த்தக்கூடிய மீன் எப்படி கடலில் நீந்தாதோ அதே போலதான் வசதியில் மட்டும் இன்பத்தில் மட்டும் வாழக்கூடிய குழந்தைகள் எதிர்கால நிகழ்வை அது சமாளிக்க முடியாது. அப்படி என்றால் இரண்டுக்கும் இடைப்பட்ட முறையில் எப்படி நடத்த வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும் என்றால் குழந்தையை வளர்க்க வேண்டுமா பழக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு ஒரு பதில் தான் இது. அப்போ குழந்தையை பழக்க வேண்டும். அந்த பழக்குவதற்கு தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பு அல்லது வாழ்க்கையில் கிடைக்காத அடிப்படையில் பெற்றோர்கள் வளர்த்துகிறார்கள். உண்மையில் பெருநிறுவன தொழிலதிபர்கள் எங்களை போன்ற நிறுவனங்களை அணுகி குழந்தை வளர்ப்பை எவ்வாறு முறைப்படுத்த வேண்டும், இந்த குழந்தையை இந்த உலகத்துக்கேற்ப எவ்வாறு திறன்மிக்கவதாக பொருத்தமிக்கதாக செயல்படும் தன்மையுள்ளதாக மாற்ற வேண்டும் என்ற செயல் ஆலோசனை, செயல் மேற்பார்வை, செயல் தன்மையை எடுத்துக்கொள்கின்றனர். அந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அந்த குழந்தையை முறைப்படுத்துகின்றனர் என்பதுதான் நாங்கள் உங்களுக்கு விழிப்புணர்வாக சொல்கிறோம். அப்படியானால் இதுவரைக்கும் அப்படி இல்லையே என்று கேட்கலாம். அந்த காலத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் அந்த காலத்தில் மீடியா இல்லை, ஆடியோ தான் இருந்தது. இப்போ வீடியோ இருக்குது. இப்போ அதை விட விஆர் விர்ச்சுவல் ரியாலிட்டி வந்துருச்சு, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஆனால் இன்று நாம் ஹியூமன் இன்டெலிஜென்ஸியை மறந்து விடுகிறோம். அது மறக்க நாம் முயற்சித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இந்த வீடியோவில் சிறப்பு விழிப்புணர்வாக உள்ளது. அப்போ இந்த இயற்கை விதி என்பது ஒரு பொருள் எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் போல ஒரு மனிதனுடைய நடத்தை எவ்வாறு இருக்கிறது இயங்குகிறது என்பதை கண்டறிந்து மாற்றுவதுதான் மிகப்பெரிய உளவியல் யுக்தியாக உள்ளது. ஆகவே தலைவிதி என்பது வேறொன்றும் இல்லை, அது மனவிதி. இதை மனவிதி தான் நாங்கள் ஸ்கிரிப்ட் என்று சொல்கிறோம், செயல் விதி என்று சொல்கிறோம். இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்தை பற்றி, தொழிலை பற்றி, வாழ்க்கை பற்றி இவர்கள் வைத்துள்ள கருத்தாக்கம், செயலாக்கத்தினுடைய அன்கான்சியஸ் ஸ்கிரிப்ட். அதாவது இந்த உலகம் எப்படி இயங்குகிறது அல்லது இந்த தொழில் எப்படி இயங்குகிறது, இந்த தொழிலை எவ்வாறு மக்கள் பயன்படுத்துகிறார்கள் அல்லது தம்முடைய சேவையை எவ்வாறு அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதற்கு இவர்களாக தோராயமாக ஏற்படுத்தி கொண்ட விதி. அந்த விதியின் அடிப்படையில் தான் இவர்கள் இந்த உலகத்தை பார்ப்பார்கள். ஆனால் உலகம் வேறொரு விதி அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கும். அதாவது அந்த லா என்று சொல்லக்கூடிய உலக விதி, அதாவது மக்களுடைய நடைமுறை விதி என்பது வேறு, இவர்களாக கற்பனை செய்து கொண்ட ஒரு லா விதி என்பது வேறு. இந்த இரண்டுக்கும் உள்ள முரண்பாடுகள் தான் வெற்றியை தடுக்கும் காரணமாக மாறிவிடுகிறது. ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தைகளை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று முயற்சிக்கின்றனர். ஆனால் அந்த சந்தோஷத்தை உருவாக்கிவிட்டு உழைப்பை மறந்து விடுகின்றனர், உழைப்பை சொல்லிக் கொடுக்க மறுத்து விடுகின்றனர். பல பேர் உழைப்பை அவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு இவர்கள் வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி விடுகின்றனர். ஆகவேதான் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த மன விதி, அறிவு விதி, செயல் விதியை மாற்ற வேண்டியது அவசியமாக உள்ளது. இன்னும் சொல்லப்போனால் இன்று வசதிகள் என்பது குழந்தைகள் அனுபவிக்க ஏற்பாடு செய்யப்படுகிறதை தவிர அதை உருவாக்க ஏற்பாடு செய்ய தெரிவதில்லை. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், வெற்றிக்கான உழைப்பை உருவாக்க வேண்டும், வெற்றிக்காக வேலை செய்ய வேண்டும். பல பேர் வெற்றிக்காக வேலை செய்ய மறுக்கும் பொழுது அல்லது பெற்றோர்கள் அதை நிர்பந்தப்படுத்தாத பொழுது, பெற்றோர்கள் அதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாத போது இவர்கள் தோல்விக்காக வேலை செய்ய ஆரம்பித்து விடுகின்றனர். அந்த தோல்வி என்பது பெற்றோர்களுடைய 60 வயதில், இந்த குழந்தைகளுடைய 25 வயதில் தான் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய தினம் உழைக்காத தன்னுடைய குழந்தைக்கு 2 லட்சத்தில் செல்போன், 6 லட்சத்தில் கார் இப்படியெல்லாம் வாங்கி கொடுத்து விட்டு அதன் அடிப்படையில் அந்த குழந்தை இயங்குகிறது. சிறிது நாள் கழித்து இவர்களுக்கு வயதாகி விடுகிறது, இவருடைய தொழில்துறை சோகமடைந்து விடுகிறது, சோர்வடைந்து விடுகிறது. அப்பொழுதுதான் இவர்களுக்கு தெரிகிறது நாம் தவறு செய்து விட்டோமோ என்று. சில பெற்றோர்கள் மட்டுமே இந்த உண்மை நிலையை புரிந்து கொள்கிறார்கள். பல பெற்றோர்கள் தன்னுடைய தவறை மறுப்பதற்காக இது எல்லாம் கடவுள் செயல் அல்லது எல்லாமே கிரகண செயல், எல்லாமே விதி என்பதாக இவர்களுடைய செயல் விதியை மாற்றாமல் 3ஆம் தரமான ஒரு
இயற்கையின் மீதோ கடவுள் மீதோ அல்லது பல்வேறு விதமான கிரகங்கள் மீது தூக்கி விடுகின்றனர். ஆகவே ஒவ்வொரு செயலையும் முறைப்படுத்தினால் மட்டுமே வெற்றியாளராக மாற முடியும் என்பதுதான் எங்களுடைய உளவியல் விதி. இயற்கை என்பது கடவுள் என்பது இயற்கை விதி. அந்த இயற்கை விதியின் அடிப்படையில் செயல்பட்டால் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதரும் வெற்றியாளராக மாற முடியும். MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இது